ஃப்ளிக்ஸ்9 நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் டிவி சோமு. இப்போ இன்னைக்கு காலையில இருந்த நம்ம ஃப்ளிக்ஸ்9 சேனல்ல விஜயுடைய திருச்சி அந்த பரப்புரை பற்றின ஒரு லைவ் டெலிகாஸ்ட் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதை பற்றின நம்மளுடைய விமர்சனம், பார்வை இதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இப்போ சில நேயர்கள் என்னன்னா நமக்கு இது தொடர்பாக கேள்விகள் அனுப்பியிருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு இதை ஒரு கேள்வி பதில் செஷனாக வச்சுக்குவோம். இதில் முதல்ல கேள்வி கேட்டிருக்குது யாருன்னு பார்ப்போம். கே செல்வராஜ் அரக்கோணம். இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, திருச்சியை விஜய் தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம்? திருச்சி என்றால் திருப்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அரசியல்லாம் உண்டு. அதையே தன்னுடைய பேச்சிலையும் ஒரு குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆனால் இந்த கேள்வி இவர் கேட்டதுக்கு முன்னாடி கேட்டார். இப்போ நான் சொல்கிறேன், அது முன்னாடியே அதை குறிப்பிட்டிருக்காருன்னு. இது என்ன காரணம் அப்படிங்கிறது தான். இது ஒன்றும் பெரிய காரணம்லாம் கிடையாது. திருச்சின்னு போனால் திருப்பம் வந்துடும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. மக்கள் கழகம்னு ஒருத்தர் ஆரம்பிச்சாரு. அந்த கழகம், அந்த மக்கள் கழகம்னு ஒரு கட்சி பேரு இன்னைக்கு யாருக்கும் தெரியாது. அதை ஆரம்பிச்ச ஒரு பேரும் தெரியாது. அவர் திருச்சியில தான் ஆரம்பிச்சாரு. அதனால ஒரு ஊருக்கும் அந்த ஒரு கட்சியுடைய வளர்ச்சிக்கு எந்தவித தொடர்பும் கிடையாது. எதுக்காக திருச்சியை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு காரணம் சொல்லுவாங்க. ஒன்று, முதல்ல மறைமுக காரணத்தை சொல்லிடுவோம். அப்படி ஒரு பேச்சு இருக்கு. அதனால சொல்றேன். திருச்சி பெரிய ஊரா இருந்தா கூட அங்க அந்த சாலைகள் சின்ன சின்ன சாலைகள். அதனால ஒரு 50,000 பேர் கூடுனாலே 2 லட்சம் மாதிரி தெரியும். 30,000 பேர் கூடுனாலே ஒரு 1 லட்சம் மாதிரி தெரியும். இப்படி ஒரு வாய்ப்பு நம்மளுடைய பலத்தை காட்டுறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு உண்டு. இன்னொன்று வெளிப்படையான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து நம்ம ஒரு டிராவல் பண்ணி வர்றதுக்கு திருச்சி வசதியான ஊர். தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேருந்து அங்கே எளிதாக ஒரு பேருந்து வசதியோ இல்லை ரயில் வசதியோ கிடைக்கும். அதை தவிர என்னன்னா அது மத்தியில், அதாவது தமிழ்நாட்டோட ஒரு மத்தியில் இருக்கு. அதனால ஈஸியாக அதை அடையலாம் அப்படிங்கிறது ஒரு காரணம். இந்த ரெண்டு காரணம் தான் இயல்பா இருக்குமே தவிர மற்றபடி சென்டிமெண்ட் திருச்சின்னு வந்துட்டா அது ஒரு திருப்பம் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்ப அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, காவல்துறை நிறைய கட்டுப்பாடு விதிச்சிருக்கு. இதை வேணுனே இவங்க செய்யறாங்களா? அது தமிழ்நாடு அரசு, திமுக அரசு செய்யுதா? விஜயை பார்த்து பயப்படுதா அப்படிங்கிற கேள்வி. இதுக்கான பதில் என்ன அப்படின்னா, ரெண்டு விதமான பதில், ரெண்டும் ஒரே அர்த்தம் உள்ள ஒரு பதில் தான். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கான இது பார்க்கலாம். ஏன்னா யதார்த்தத்தை உணர்ந்தா புரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு அரசு, அதாவது திமுக அரசு விஜயை பார்த்து பயப்படுகிறதா அப்படின்னா நிச்சயமா பயப்படுது. அது என்னன்னா, இப்ப விஜய் ஒவ்வொரு தொகுதியிலும் மிகப்பெரிய அளவுக்கு அவரே நிக்கிற மாதிரி சொன்னார்ல மாநாட்டில், ரேம்பாக்கு போகணும் இல்லை அந்த சாலையில் அவர் நடந்து போறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அனுமதி கொடுத்தாங்கன்னா மிகப்பெரிய தொல்லையா இருக்கும் பொதுமக்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதனால என்ன அப்படின்னா, காவல்துறை விதித்த கட்டுப்பாடெல்லாம் சரிதான், அதுல எந்தவித இது இல்லை. இன்னொரு விஷயமும் பார்க்கணும். என்னன்னா, இவர் ஏற்கனவே லியோ படத்துல 2023 அதோடைய டீசர் வெளியீட்டு விழால பிரச்சனை நடந்தப்ப இதே திமுக அரசு காவல்துறை கண்டுக்கல. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீதிமன்றத்திலேயே இதை நம்ம போய் நடவடிக்கை எடுத்தோம், வேணுனே எடுத்த மாதிரி நினைச்சுக்குவாங்கன்னு. உண்மையான காரணம் என்னன்னா, அப்ப விஜய் வெளிப்படையாக திமுகவை எதிர்க்கல, அதுக்கப்புறம் தான் எதிர்த்தாரு. அப்போ அவங்களுக்கு என்னன்னா, ஒருவேளை விஜய் நம்ம பக்கம் வர வாய்ப்பு இருக்கலாம், அதை ஏங்க எடுத்துக்கிறேன்ட்டு விட்டுட்டாங்க. இப்போ அவர் கடுமையாக எதிர்த்து பேசணும்னு வந்திருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் காவல்துறை நிபந்தனைகள் விதித்தது சரி. அடுத்த கேள்வி பார்ப்போம். விஜய் குமார் இவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, எவ்வளவு மாஸ் பார்த்தீங்களா? இவரு அதாவது ஒரு இதுல சொல்லுவாங்க, இது ஒரு காமெடியில வரும். என்னன்னா, ஆக்சுவலா இதுக்கு நீ வெக்கப்படணும் சென்றாயன் அப்படிங்கிற ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரி இன்னைக்கு திருச்சியில நடந்த விஷயத்துக்காக விஜய், அவங்களுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாருமே வருத்தப்படணும், வெட்கப்படணும். என்ன காரணம் அப்படின்னா, கொஞ்சம் கூட ஒரு சுய ஒழுங்கு இல்லாத ஒரு கூட்டம்ங்கிறத விட இதுக்காக வருத்தப்படாதீங்க. யதார்த்தம், நாளைக்கு நல்ல ஒரு தொண்டரா மாறுங்க. இன்னைக்கு இவங்க கும்பலா இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் வருத்தமான உண்மை. இவங்க மாறணும். என்ன பாத்தீங்கன்னா, இவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி காவல்துறைன்னு சொல்லியிருக்குது, 3 மாவட்டங்களில் உள்ளவர்கள் மட்டும் வாங்க அப்படின்னு. ஆனா பார்த்தா என்னன்னா, தமிழ்நாடு முழுக்கிலிருந்து வந்ததா தகவல் வருது. பல தொலைக்காட்சிகள்லையும் நம்ம யூடியூப் சேனல்லையும் நம்ம செய்தியாளர்கள் பார்த்ததுலாம் சொன்னாங்க. இது முதல் தவறு. ஏன்னா ஒரு 3 மாவட்டத்திலேருந்து வர்றாங்க அப்படின்னா அதுக்கேற்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறை செய்திருக்கும். தவிர அந்த திருச்சி நகரத்துக்கு அதுதான் சரியா இருக்கும். நீங்க அதை விட்டுட்டு போயிட்டு ஒட்டுமொத்தமாக அங்கே கூடி உங்க பலத்தை என்னத்தை பலத்தை நிரூபிக்கிறதுக்கு? அதில் எத்தனை 50 பேர் மயக்கமாயிட்டான் அங்கே வந்த ஆட்டு. கர்ப்பிணிகள் வராதன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கர்ப்பிணி பெண்கள் வர்றாங்க. குழந்தைய வச்சுட்டு வராதிங்கன்னா குழந்தைய வச்சுட்டு வர்றாங்க. இது என்னத்த பெருமையாது?
இதெல்லாம் வந்து விஜய் இதே விஜயுடைய படம் விஜயும் புஷி ஆனந்தும் இருக்கிற இந்த ஸ்டிக்கரை கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு சர்ச்சையாச்சு அவங்க கட்சிக்குள்ள. அந்த ஸ்டிக்கரை எடுத்துட்டு விஜய் மட்டும் இருக்கிற ஸ்டிக்கரை தான் ஒட்டணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ரசிகர்லாம் தான் வீட்டில் இருந்த விஜய் இவர் புஷி ஆனந்த ஸ்டிக்கரை கிழிச்சிட்டு ஒட்டினாங்கல்ல. ஒரு வார்த்தை வந்து போனதுக்கே நடந்துச்சுல்ல. அப்ப கடுமையா சொல்லியிருக்கலாம்ல, இந்த 3 மாவட்டத்துல தான் வரணும், வேற யாரும் வரக்கூடாது, கர்ப்பிணிகள் வரக்கூடாது, இந்த மாதிரி சொல்லி இருந்தால் அதை தொண்டர்கள் நிறைவேற்றிருப்பாங்க. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட்டத்து மேல கூட்டம். இன்னொரு பக்கம் பார்த்தா வழக்கம் போலவே பாத்தீங்கன்னா மரத்துல ஏறி நிக்கிறான், இந்த பக்கம் லைட்டு கம்பத்துல ஏறி நிக்கிறான். ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமா இந்த காவல்துறை மேலதான் புகார் வரும். காவல்துறை வந்து என்ன செஞ்சிச்சு அப்படின்னு. இந்த நேரத்துல இந்த தமிழ்நாடு அரசு, திமுக அரசு, மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு மீதையும் நமது கண்டனத்தை நம்ம தெரிவிக்கணும். என்னன்னா நடுவில் வந்து வழக்கெல்லாம் போட்டாங்க வந்து 2வது மாநாட்டில் இந்த கிரீஸ் வச்சு ஏறுறது, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுத்து பார்த்துட்டு காவல்துறை நடவடிக்கையை எடுத்திருக்கணும். அவங்கள வந்து சாலையிலிருந்து அப்புறப்படுத்திருக்கணும். அவன் மீனம்பாக்கத்தை மன்னிக்கணும், நாங்கள் சென்னை ஞாபகத்திலே இருக்கேன். திருச்சி விமான நிலையத்திலிருந்து இந்த மரக்கடை பகுதிக்கு வர்றதுக்கு இது 6-7 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. நான் போயிருக்கிறேன், கிலோமீட்டர் எனக்கு சரியாக தெரியல. அந்த மாதிரி இதை வந்து அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் வந்துடலாம் அதிகபட்சம். அப்படின்னா இது 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆயிருக்குன்னா அப்போ நடுவில் எத்தனை பேர் தவிச்சிருப்பாங்க. இப்போ இன்னும் சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ பரவிட்டு இருக்கு பாருங்க. என்னன்னா ஒருத்தர் சொல்கிறாரு, நாங்கள் சவுதியிலேருந்து வர்ற நானும் என் நண்பனும் இங்கே வந்து அவங்க அப்பா இறந்துட்டாங்க, ஆனால் நாங்கள் விமான நிலையத்தை விட்டு நகர முடியல அப்படின்ட்டு. அப்போ அங்கே வந்து அப்பாவுடைய பணம் கிடைக்குது, இங்கே அதே ஊரில் விமான நிலையத்துக்கிட்ட மகன் தவிச்சுன்னு நிற்கிறார். இது என்ன சொல்கிறது? அப்போ இது எந்த அளவுக்கு இது தவறு. அதனால் இது பெருமைப்படக்கூடிய இது இல்லை. அந்த தொண்டர்கள்ட்ட ஒழுங்கின்மை இருக்குது, ஒழுங்கு இல்லை. அவங்க வந்து இன்னும் ஒரு கூட்டம்னு சொல்ல முடியாத அளவுக்கு கும்பலாக இருக்கிறாங்க. அவங்கள திருத்தக்கூடிய ஒரு மனநிலை விஜய்க்கு இல்லை. இதுவும் ரொம்ப தப்பான விஷயம். அடுத்த கேள்வி பார்ப்போம். ஆர். குமரன், கோயம்பேடு, சென்னை. அதாவது தொண்டர்கள் தன்னிச்சையாக கூடும்போது விஜயை குறை சொல்ல முடியுமா அப்படின்னு. இப்போ அதுக்கான பதில் தான் நான் இப்போ சொன்னேன். இப்போ விஜய் புஷி ஆனந்த் ஸ்டிக்கர் வேணாம், விஜய் ஸ்டிக்கர் தான் வேணும்னு சொன்ன உடனே வந்து மாறுதல் பண்ண முடியுது இல்லை அதை. அப்படிங்கிறப்ப இப்போ இவர் வந்து சொல்லணும்ல தொண்டர்கள்ட்ட. இவர் சொன்னால் கேட்க மாட்டாங்களா? இல்லை விஜய் எதிர்த்து வந்து ஒருத்தன் தரக்குறைவாக வந்து இது பண்ணுறான், ஒரு கோஷம் போடுறான், விட்டுருவாங்களா கட்சியில்? இப்போ அந்த மாதிரி காரைக்கால்லையே வந்து சில வழக்கறிஞர் பிரிவினரை வெளியில் போனாங்களே, எத்தனையோ ஊரில் நடந்தது. அப்போ விஜய் சொல்கிறது நடக்கும்ல, அதை இவங்க செய்யலை. இது வந்து தொண்டர் எழுச்சி அப்படின்னா அது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் சொல்லுங்க? விஜய்க்கு இது மிகப்பெரிய எழுச்சியா? அதாவது விஜய் கட்சிக்கு ஒரு பொதுவாக எழுதியிருக்கிறார், விஜய்க்கு எழுச்சியான்ட்டு. அதாவது அவருடைய கட்சிக்கு வந்து ஒரு எழுச்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து பரவலாக சொல்கிறாங்க, ஊடகங்களில் சொல்லப்படுது. ஆனால் யதார்த்தம் என்ன அப்படின்னா இதை விட அதிகமான கூட்டத்தெல்லாம் பார்த்துருக்கு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, மக்கள் கட்சி அதை நான் நினைக்கிறேன். அது மாதிரி ஒன்றும் திருச்சியில் தான் ஆரம்பித்தார், எங்கே போச்சுன்னே தெரியல. இதை விட இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி திமுக, வைகோ தலைமையிலான மறுமலர்ச்சி திமுக திருச்சியில் தான் மிகப்பெரிய பேரணியை முதல்ல நடத்தியது. அது இரவு ஆரம்பித்து காலையில் முடிஞ்சிச்சு. அப்போ எத்தனை லட்சம், இது மாதிரியெல்லாம் பல மடங்கு கூட்டம் 1994 அப்படின்னு. ஆனால் அந்த கட்சியுடைய ஒரு செல்வாக்கு திருச்சியிலேருந்து ஆரம்பித்ததுனாலன்னு ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாத. மற்றபடி அந்த கட்சியை குறை சொல்ல, ஒரு நல்ல மக்கள் போராளியாக செயல்படக்கூடியவர் தான் வைகோ. அந்த தொண்டர்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுயநலம் இல்லாத தொண்டர்கள் தான், பொது நோக்கம் உள்ளவங்க தான். ஆனால் அதை மீறி திருச்சி அப்படின்னாலே வந்துருமா? அப்படி கிடையாது. அதனால் அந்த ஊரு பேர் இதெல்லாம் தாண்டி அந்த கூட்டம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த எதிர்கால திட்டம்னு இருக்கணும். அந்த மாதிரி திட்டம் விஜய்க்கு இருக்குதா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. இந்த முறையாவது தலைவர் பேசுவார்னு நினைச்சோம், மைக்கு கோளாறு கொடுத்துருச்சே அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாரு. ஆர். கேசவன், கோவை. இதில் எனக்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை வந்து மைக்கை விஜயே கோளாறு கொடுத்துருப்பாருன்னு தான் தோணுது. ஏன்னா இவர் எப்பயும் பேசுறது ஏற்கனவே கோவையிலையும் சரி அதுக்கப்புறம் மாநாட்டிலையும் சரி ரொம்ப குறிப்பாக தான் பேசுவார். இதை தவிர இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா ஒரு ஆழமாக வந்து பேச மாட்டார், ஒரு மேம்போக்கா அங்கிள் அது இது அப்படின்ட்டு ஒரு ஜோடனையாக போயிடுவார். அதனால் இவர் மாதிரி பண்ணியிருக்காரு. நான் ஒரு நகைச்சுவைக்காக சொன்னேன். ஆனால் என்ன அப்படின்னா இதில் சில விஷயங்கள் விஜய் பேசியிருக்கிறாரு, அது உண்மையில வரவேற்கத்தக்கது. அதாவது இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றுறேன்னு சொன்னீங்களே, நிறைவேற்றினீங்களா?
அப்படின்ட்டு திமுக அரசை நோக்கி கேட்டிருக்கிறாரு. இந்த கிட்னி திருட்டு பற்றி பேசியிருக்கிறார். இதெல்லாம் ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் இது மட்டுமே அல்ல, இன்னும் பிரச்சனைகள் இருக்குது. இதையும் பேசுறது மகிழ்ச்சி. இன்னும் பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்குது. இந்த நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள்னு சொல்லி கடந்து போயிட்டாரு. அது எத்தனை திட்டம், அதை பற்றிலாம் ஒரு 4 திட்டங்கள் அது இதெல்லாம் நிறைவேற்றலை அப்படிங்கிறதுக்கான விஷயம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி அதான் அவர் பேசியிருக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா, இவர் ஒரு சினிமாவே கூட நடிச்சார்ல, ஏதோ ஒரு படத்தில் வந்து ஒற்றை விரல் புரட்சி, ஒருத்தர் ஓட்டு போட முடியல, அதாவது இவருன்னொன்னே அதை எதிர்த்து என்னென்னலாம் பண்ணுறாருன்ட்டு. அப்படிங்கிறப்ப இந்த வாக்கு அப்படிங்கிறது, தேர்தல் அப்படிங்கிறதையே ஒரு கேலி கூத்தாக்குற அளவுக்கு இந்த பாஜக அரசு பண்ணுது, வாக்கு எந்திரத்தை வைத்து அப்படின்னு ராகுல் காந்தி, காங்கிரஸுடைய முக்கிய தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. அதுக்கான ஆதாரங்கள் கொடுக்குறாரு. இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு 30 லட்சம் பேர் வாக்காளர்களுக்கு வாக்கெல்லாம் பண்ணிட்டதா ஒரு தகவல் வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் பேசணும்ல. இவர் எந்த காரணத்தினால அது பேசாமல் இருக்காருங்கிறது தெரியல. ஒருவேளை வந்து அந்த மாதிரி இருந்தாலும் கூட தனக்கு வாக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாரா, இல்லை என்ன காரணம் தெரியல. அதான் இவர் பேசிருக்கணும். இந்த மாதிரி பேச வேண்டிய விஷயங்கள் வந்து இன்னும் நிறையா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆழமாக பேசணும். ஒரு அரசியல்வாதியாக அவர் மாற வேண்டும். ஒரு சினிமா டைலாக்காகவே வந்து என்ன பேசுறதோ அதோடயே தான் இருக்கே தவிர, இன்னும் கொஞ்சம் அவர் தன்னை மேம்படுத்திக்கொள்ள அரசியல் ரீதியாக அந்த விஷயங்கள்லாம் கேதர் பண்ணி அதை கேட்குற மாதிரியான ஒரு பேச்சு வேணும். இன்னும் இந்த சினிமா டைலாக் மாதிரியே பேசுறது, இது வந்து வாக்குகளாக மாறுவதை தடுக்கும். அதை அவர் மாற்றிக்கிறது நல்லது. சரி, அடுத்த கேள்வி போகும். இப்போ வந்திருக்கிற ஒரு கேள்வி, அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் கூக்குரலிட்டு கும்மாளமிட்டு மக்களுக்கு இடையூறு செய்யும் இயக்கமல்ல திமுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாரே, அவர் வந்து தவேகவை தான் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு இதில் சந்தேகமே இல்லை. தவேகவை தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இதில் வருத்தம் என்னன்னா, இவர் வந்து ஆட்சியில் இல்லாமல் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக, திமுக தலைவராக மட்டுமே இருந்து இதை சொன்னாருன்னா சரி, இவர் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாரு முதலமைச்சர். அப்ப கூக்குரலிட்டு கும்மாளமிட்டுங்கிறத விட்டுருவோம், மக்களுக்கு இடையூறு செய்யும் அப்படிங்கிறது வார்த்தை அவரே சொல்லியிருக்கிறாருல. அப்ப காவல்துறை இவர்கிட்ட தானே இருந்தது, அதை ஏன் இவர் செய்யலை? இப்போ இதே பார்த்தீங்கன்னா திமுக 2008 இப்போ கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது சென்னை உயர்நீதிமன்றம், அது சட்டக்கல்லூரி அங்கே தான் இருந்தது. அப்போ 2 பிரிவினர், ஜாதி பிரிவினர் மாணவர்கள்ட்ட மிகப்பெரிய அடிதடி கலவரம் சொல்லலாம். ஒருத்தர் அடித்து கை கால் போய் அந்த அளவுக்கு இதை காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. ஏன்னா எந்த பக்கம் நம்ம வந்து நடவடிக்கை எடுத்தாலும், எந்த பக்கம்னா எல்லா பக்கமும் எடுக்க வேண்டியதான். எவன்லாம் வந்து ஒரு அராஜகம் பண்ணுறோன்னு எடுக்க வேண்டியதான். அதில் வேடிக்கை பார்த்துச்சு, லைவ்ல ஓடிச்சு டிவிலெல்லாம். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, அந்த ஏற்கனவே சொன்னல இந்த லியோ படத்துடைய டீசர் வெளியீட்டு நிகழ்ச்சியில் ரோகிணி தேட்டரில் நடந்தப்போ வேடிக்கை பார்த்தாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து எதுவும் நடவடிக்கை எடுத்த உடனே வந்து விஜய அவருக்கு வந்து ஒரு மாஸ் கூடிருமோ அப்படின்னு ஒரு அரசுனா அரசுக்கான வேலையை செய்யணும். அதை செய்யாமல் விட்டு சும்மா வந்து வார்த்தையாக சொல்றது இருக்குல்ல, அது வந்து மிக தவறான ஒரு விஷயம். இதில் நம்ம திமுக அரசையும் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் நம்ம கண்டனம் செலுத்தணும், நம்ம கண்டனம் தெரிவிக்கிறோம். இந்த ஒரு கேள்வி இருக்கு, இன்னும் கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு கேள்வியோட முடிச்சிருவோம். இப்போ அதுக்குள்ள இன்னொருத்தர் அனுப்பியிருக்கிறாரு. அதாவது நடிகைகள் கூட்டத்தையும், அதாவது தமனா, நயன்தாரா, அப்புறம் இவங்கெல்லாம் வந்து ஈரோடு சேலத்தில் கடை திறக்க போனப்ப கும்பல் கூடுச்சு அப்படின்னு சொல்லி நான் பேசினேன்ல, அதுக்கு அவர் இப்போ சுட சுட அனுப்பிச்சிருக்கிறாரு. சில வார்த்தைகள்லாம் போட்டிருக்காரு, அதை நம்ம சொல்லக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு. உனக்கு வந்து விஜய் மேலே பொறாமை அப்படின்னு. இதை பார்த்தீங்கன்னா இதை இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாது. இந்த மாதிரி இதை விஜயும் நம்ப மாட்டார், யாரும் நம்ப மாட்டார். எனக்கு என்ன போறாம, நமக்கு என்ன இருக்கு, நம்ம என்ன நடிகரா, இல்லை வந்து விஜய்க்கு இது ஈக்குவலான நடிகரும் கிடையாது, அது ஈக்குவலும் கிடையாது. அவர் பிரபலம் என்ன, அது என்ன, நம்ம அரசியல் விமர்சகர், நேர்மையான விமர்சகர். அந்த அடிப்படையில் தான் நாளைக்கே விஜய் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணார் அப்படின்னா நம்ம நல்லதுன்னு பாராட்டிருப்போம். அன்னைக்கு திட்டணும் இன்னைக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்தந்த இஷ்யூ பேஸ்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்தந்த விஷயத்துக்கு ஏற்ப நம்ம கருத்தை சொல்லுவோம். அந்த மக்கள் நலனை அடிப்படையாக வைத்தா இருக்கும். சரி, இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ இவராவது வந்து ஏற்கனவே 3ஆம் தேதி நான் திருச்சி வரேன்னு சொல்லிட்டு வந்தார். ஆனால் அந்த நடிகைகள் கடைத்திறப்பு விஷயம் இருக்கு, அது இந்த அளவுக்குலாம் பிரபலப்படுத்தவே இல்லை. இருந்தாலும் திடீர்னு ஈரோடு சேலம்னு சில நிகழ்ச்சிகளில் நயன்தாரா வந்தப்பையும், தமன்னா வந்தப்பையும், சமந்தா அவங்க வந்தப்பையும், இந்த 3 பேருமே வெவ்வேறு நிகழ்ச்சிகள், வெவ்வேறு நாள்.
அது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம். அந்த ஸ்டில்லு கூட இன்னும் சோசியல் மீடியாவில் இருக்கு பாருங்க. அதனால திரை நட்சத்திரங்கள்ங்கிறது ஒரு கூட்டம் வரதான் செய்யும். அதை தான் நம்ம சொல்றோம். அரசியல்வாதிகளுடைய பேச்சை கேட்க வந்த கூட்டமே வாக்களிக்காம போன வரலாறுலாம் உண்டு. அதனால இந்த விஜயும் மற்ற நடிகைகள் ஊரில் போய் கடை திறந்தது அதையும் ஒப்பிடுறதுலாம் ஒன்றும் தவறே இல்லை. நன்றி, வணக்கம். மற்ற பல கேள்விகளுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம பதிலளிப்போம். நன்றி.